பைப் அண்ட் தாமஸ்னு ஒரு யங் கப்புள் ஃபைனலி ஒரு அபார்ட்மெண்ட்டுக்கு வராங்க. அந்த அபார்ட்மெண்ட் கிடைச்ச சந்தோஷத்துல டாக்குமெண்ட்ஸ்ல என்ன இருக்குன்னு கூட பார்க்காம ரெண்டு பேருமே சைன் பண்றாங்க. அவங்களோட புது வாழ்க்கை ஸ்டார்ட் ஆக போறத நினைச்சு சந்தோஷப்படுறாங்க. ஃபர்ஸ்ட் டே அந்த அபார்ட்மெண்ட்ல ஒன்னா சேர்ந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்ப பைப் இப்போதைக்கு நமக்கு குழந்தைலாம் வேண்டான்னு சொல்றா. உடனே தாமஸ் சரி நாம இப்போதைக்கு லைஃப் என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிடுறான். அப்ப அவங்க பக்கத்து அபார்ட்மெண்ட்ல ஸ்கிரீன்லாம் நல்லா ஓபனா தெரியுது. அங்க என்ன நடக்குதுன்னு இவங்களால தெளிவா பார்க்க முடியுது. இவங்களும் கிண்டலா பேசிட்டு அதை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அப்ப பைப் அடுத்தவங்க வீட்டை நம்ம பார்க்க கூடாது அப்படின்னு சொல்றா. ரெண்டு பேருமே பேசி சிரிச்சிட்டு இருக்காங்க. அந்த அபார்ட்மெண்ட்ல அவங்க ரெண்டு பேரும் ட்ரெஸ் இல்லாம கணவன் மனைவியா ஒன்னா இருக்காங்க. லேட்டரா அந்த இன்சிடென்ட் பார்த்த உடனே பைப்புக்கும் ஆசை அதிகமாகுது. உடனே செக்ஸியா ட்ரெஸ் போட்டுக்கிட்டு வரா. ஆனா அவனோட ஹஸ்பண்ட் தாமஸ் ஆல்ரெடி தூங்கிட்டு இருக்கான். பைப் அவளோட ஃப்ரெண்ட் ஆரியோட ஒரு ஐ கிளினிக்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கா. அப்போ ஃப்ரெண்ட் அவங்களோட நெய்பரை பத்தி சொல்றா. உடனே ஆரி அவங்க போட்டோகிராஃப்ஸ்ல எக்ஸிபிஷன்ல வச்சு அதுல காசு சம்பாதிக்கிறவங்க அவங்களோட லைஃப் ஸ்டைல பார்க்க ஜாலியா தான் இருக்கும் அப்படின்னு சொல்றா. கிளினிக்கோட டாக்டர் இவளுக்கு ஹவுஸ் வார்மிங் கிஃப்டா ஒரு பறவை கூண்டை கொடுக்குறாங்க. இங்க எதிர் அபார்ட்மெண்ட்ல இருக்க கப்புளோட பேரு தெரியாதனால இவங்களே அந்த பையனுக்கு பிராண்ட்னும் பொண்ணுக்கு மார்கரெட்னு பேரு வைக்கிறாங்க. அப்ப இவ எதிர்த்த அபார்ட்மெண்ட்ல இருக்க பிராண்ட பாப்பா. அவன் அட்ராக்டிவ் பிசிக்கோட ரொம்ப அழகா இருக்கான். அவனை பார்த்ததுமே இவளுக்கு மனசோரத்துல அவன் மேல ஒரு ஆசை வருது. நெக்ஸ்ட் கடைக்கு போய் ஒரு பைனாகுலரை வாங்குறா. அந்த வீட்டுல என்ன நடக்குதுன்னு இன்னும் டீடைல்ஸா தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறா. தாமஸ் பைப் ரெண்டு பேருமே அந்த அபார்ட்மெண்ட்டே பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப அங்க இன்னொரு பொண்ணு வரா. சோ பிராண்ட் ஒரு போட்டோகிராஃபரா இருக்கான். அந்த அபார்ட்மெண்ட்ல தான் எல்லா போட்டோ ஷூட்டும் எடுப்பாங்க. வந்திருக்கிறது ஒரு மாடல். ஃபர்ஸ்ட் அவங்க ரெண்டு பேரும் போட்டோஸ் எடுக்கிறாங்க. ஆனா அதுக்கப்புறமா அவங்க ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாவே மாற ஆரம்பிக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்து தாமஸ் அதை பார்க்க வேண்டான்னு போயிடுறான். ஆனா பைப்க்கு வருத்தமா இருக்கு. எப்படி அவன் அவனோட ஒய்ஃபை ஏமாத்தலாம்னு சொல்லி. நெக்ஸ்ட் டே தாமஸ் பைப்பும் தாமஸோட சிஸ்டரை மீட் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. அப்ப அவங்களோட நெய்பர்ஸ் பண்றத அங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாம அவங்க என்ன பேசுறாங்கன்னு தெரியல. அது தெரிஞ்சா அங்க என்ன நடக்குதுன்னு புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்றா. அதுக்கு தாமஸோட சிஸ்டர் தாமஸும் இந்த மாதிரி தான் காலேஜ் படிக்கிறப்ப அவனோட கிரஷ் என்ன பேசுதுன்னு தெரிஞ்சுக்க ஒரு டிவைஸ பண்ணா அப்படின்னு சொல்றா. அதை கேட்ட உடனே பைப் என்ன பண்ண அப்படின்னு கேக்குறா. தாமஸும் அந்த டெக்னாலஜி எக்ஸ்பிளைன் பண்றான். ஒரு இடத்துல என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க அங்க ஒரு மைக்ரோஃபோன் மாதிரி ஏதோ வைக்கணும்னு சொல்றான். அப்ப மறுபடியும் பைப் அந்த அபார்ட்மெண்ட்டை பாக்குறப்போ அகைன் அவனோட அழகுல மெய் மறந்து அவனையே பாத்துக்கிட்டு இருக்கா. அப்பதான் நோட் பண்றான் அவங்களோட அபார்ட்மெண்ட்ல காஸ்டியூம் பார்ட்டி நடக்குதுன்னு. உடனே பைப் தாமஸை கன்வின்ஸ் பண்ணி ரெண்டு பேரும் அந்த பார்ட்டிக்கு போறாங்க. அவங்கள பார்த்ததுமே பிராண்ட் அவங்க ரெண்டு பேருமே நிக்க வச்சு போட்டோ எடுக்க ஆரம்பிக்கிறான். ஃபர்ஸ்ட் டைம் பைப் அவனோட கண்ணை வச்சு பாக்குறா. இதுக்கப்புறமா பிராண்டும் தாமஸும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த சான்ஸை யூஸ் பண்ணி பைப் அங்க மைக்ரோஃபோனை செட் பண்ணிடுறா. அவங்க அங்க இருந்து கிளம்புறப்போ மார்கரெட் நிறைய குடிச்சுக்கிட்டே இருக்கா. பைப்பு தாமஸும் அவங்க அபார்ட்மெண்ட்டுக்கு வந்துடுறாங்க. அங்க என்ன நடக்குதுன்னு கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ தாமஸோட டெக்னிக்னால அங்க என்ன நடக்குதுன்னு இவங்களுக்கு கேட்க ஆரம்பிக்குது. ஃபுல்லா குடிபதையில இருக்கிற மார்கரெட் பிராண்டன் கிட்ட போயிட்டு நீ என்ன சீட் பண்ணிட்டியா அப்படின்னு கேக்குறா. ஆனா அது எதுவுமே இல்லைன்னு பிராண்டன் மறைக்கிறான். ஒரு கட்டத்துல அவளே சாரி நான் தான் தப்பா நினைச்சிட்டேன்னு சொல்லி மன்னிப்பு கேக்குறா. அப்போ பிராண்ட் வந்து அவன் மேல தப்பே இல்லாத மாதிரி அந்த பொண்ணை போட்டு அடிக்கிறான். நெக்ஸ்ட் டே பைப் வேலைக்கு வந்ததும் எஸ்டர்டே அந்த அபார்ட்மெண்ட்ல நடந்ததை பத்தியே நினைச்சிட்டு இருக்கா. அப்போ அந்த கிளினிக்கு ஜூலியா வரா. இவங்க மார்கரெட்னு பேர் வச்ச அந்த நெய்பரோட உண்மையான பேரு ஜூலியா. அவளை பார்த்ததும் பைப் இதுக்கு முன்னாடி அவளை பார்த்ததே இல்லைன்ற மாதிரியே நடந்துக்கிறா. இங்க தாமஸ் அவனோட அபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். அப்ப பக்கத்து அபார்ட்மெண்ட்ல பிராண்டன் ஒரு போட்டோ ஷூட் பண்ணிட்டு இருக்கான். அது முடிஞ்ச உடனே அந்த மாடலோடவும் இவன் ஒன்னா இருக்கான். அப்பதான் தாமஸ்க்கு புரியுது பிராண்டன் யாரோட எல்லாம் போட்டோ ஷூட் எடுக்கிறானோ அது முடிஞ்ச பிறகு அந்த பொண்ணோடவே ஒன்னா இருக்கான்ட்டு. இங்க கிளினிக்ல ஜூலியாவோட ஐஸ பைப் தான் செக் பண்றா. அது மட்டும் இல்லாம அவ பெர்ஃபெக்ட் கிளாஸஸ் சூஸ் பண்ண இவ தான் ஹெல்ப் பண்றா. கொஞ்ச நேரத்திலேயே ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி நல்லா ஜாலியா பேசிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அதனால பைப் கிட்ட நம்ம நெக்ஸ்ட் வீக்கெண்ட் மீட் பண்ணலாம் அப்படின்னு ஜூலியா சொல்லிட்டு போறா. வீட்டுக்கு வந்ததும் தாமஸ் நாம மத்தவங்களோட வாழ்க்கைய பார்க்க வேண்டாம், நம்மளோட வாழ்க்கைய சந்தோஷமா எப்படி வாழ்றதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்றான். ஆனா பைப் வந்து இன்னைக்கு நான் ஜூலியாவை பார்த்தேன், நாங்க ரெண்டு பேரும் நல்லா பேசிக்கிட்டோம், அவன் புருஷன் ஏமாத்திட்டு இருக்கா, நான் அவகிட்ட சொல்லி ஆகணும், அது என் கடமை அப்படின்னு சொல்றா. தாமஸை எவ்வளவு சொல்லி பாக்குறான். ஆனா பைப் கேட்கற மாதிரி இல்ல. பைனாகுலரை எடுத்துக்கிட்டு அந்த அபார்ட்மெண்ட்ல என்ன நடக்குதுன்னு பாக்குறா. அப்போ ஜூலியா தன்னோட ஹஸ்பண்டை செடியூஸ் பண்ண ட்ரை பண்றா. ஆனா அவன் இவளை கண்டுக்கவே இல்ல. எல்லா தப்பும் ஜூலியா பண்ண மாதிரியே அவன் நடந்துக்கிறான். அடுத்து ஜூலியாவும் பைப்பும் மீட் பண்றாங்க. அப்ப ரெண்டு பேரும் தங்களோட பர்சனல் விஷயங்களை எல்லாம் ஷேர் பண்ணிக்கிறாங்க. அப்ப ஜூலியா தன்னோட ஹஸ்பண்ட் செபாஸ்டின் ஒரு போட்டோகிராஃபர்னும் இவ
ஒரு மாடல்னு சொல்றா. அவன் தான் அவளுக்கு ஒரு ஜாபையும் வாங்கி கொடுத்ததாவும் சொல்றா. அது மட்டும் இல்லாம அவன் என்ன ரொம்ப லவ் பண்றான், ஆனா எங்களுக்கு நடுவுல இப்போ ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு, அவன் இல்லைன்னா நான் ஒண்ணுமே இல்ல, அவனை விட்டு என்னால பிரியவே முடியாது அப்படின்னு சொல்றா. வீட்டுக்கு வந்தது ஜூலியா சொன்னதையே பைப் நினைச்சிட்டே இருக்கா. அவங்க அபார்ட்மெண்ட்ல என்ன நடக்குதுன்னு செக் பண்ணிட்டே இருக்கா. அவங்களோட வாழ்க்கையில என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க இவளுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கு. சோ அவனோட ஹஸ்பண்ட் கிட்டயே போய் சொல்ல ஆரம்பிக்கிறா. அவன் வந்தா கூட மொபைல பாக்குற மாதிரி ஆக்ட் பண்றா, ஆனா ஆக்சுவலி ஆப்போசிட்ல இருக்க அபார்ட்மெண்ட்டை பாத்துக்கிட்டு இருக்கா. ஒரு நாள் செபாஸ்டின் யூஸ் பண்ண காண்டமை எடுத்து குப்பை தொட்டியில போடுறான். இத பைப் பாத்துக்கிட்டே இருக்கா. ஜூலியா கிட்ட பேசும்போது அவங்க வீட்டுல வயர்லெஸ் பிரிண்டர் இருக்கிறத பத்தி அவ சொல்லிருப்பா. அது ஞாபகத்துக்கு வந்ததும் அதுல உன்னோட ஹஸ்பண்ட் சீட் பண்றான், நீ நம்பலன்னா உன்னோட டஸ்ட்பினை செக் பண்ணி பாரு அப்படின்னு ஒரு மெசேஜை சென்ட் பண்றா. அதை பார்த்தது ஜூலியாக்கு ஒண்ணுமே புரியல. செபாஸ்டின் தூங்கிட்டு இருக்கப்போ அவங்களோட குப்பை தொட்டியை செக் பண்றா. அதுல யூஸ் பண்ண காண்டம் இருக்கு. அப்போ தாமஸ் எழுந்து வரான். தாமஸ் பைப்பு பார்த்துட்டு இருக்கும்போது ஜூலியா ஒரு கத்தி எடுத்துக்கிட்டு செபாஸ்டினை குத்த போறா. உடனே தாமஸ் போலீஸ்க்கு கால் பண்ணிடலான்னு போறான். பைப் வந்து அதை தடுத்து நிறுத்திடுறா. நல்ல வேலையா ஜூலியா அவனை குத்தல, அப்படியே நிறுத்திடுறா. அப்போ தாமஸ்க்கு பயங்கரமா கோவம் வந்தது. பைனாகுலரை ஃப்ளோர்லயே தூக்கி போட்டுறான். நெக்ஸ்ட் டே தாமஸ் பைப் கிட்ட இதுக்கப்புறமா நம்ம ஆப்போசிட் அபார்ட்மெண்ட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்க கூடாது அப்படின்னு சொல்றான். அவளுமே சரின்னு அவனை ஆக்ட் பண்றா. அப்படியே ஆப்போசிட் அபார்ட்மெண்ட்டை பாக்குறா. அங்க ஜூலியா இறந்து போயிருக்கா. செபாஸ்டின் அவளை எழுப்ப ட்ரை பண்ணிட்டு இருக்கான். இந்த இன்சிடென்ட் பார்த்த உடனே இதுக்கு பைப் தான் காரணம் சொல்லி தாமஸ் திட்டிட்டு கோவமா அந்த அபார்ட்மெண்ட் விட்டு கிளம்பிடுறான். கிளினிக் போன உடனே ஜூலியாவோட கிளாஸஸ் ரெடியா இருக்கு. அவளோட நம்பருக்கு கால் பண்றா, ஆனா அது வாய்ஸ் மெயிலா போகுது. அப்போ நடந்ததுக்கெல்லாம் காரணம் நான் தான் அப்படின்னு நினைச்சு வாய்ஸ் மெயில்ல மன்னிப்பு கேட்டு அழுகுறா. அன்னைக்கு நைட்டு அவ மட்டும் தான் தனியா அபார்ட்மெண்ட்ல இருக்கா. அப்போ ஆப்போசிட் அபார்ட்மெண்ட்ல செபாஸ்டின் குடிச்சிட்டே இருக்கான். இவ இங்க இருந்தபடி அவனை சமாதானப்படுத்துற மாதிரி எல்லாம் இமேஜின் பண்ணிக்கிட்டு இருக்கா. அவன் தன்னோட அபார்ட்மெண்ட் விட்டு வெளில போறத பார்த்ததும் இவளும் அவனை ஃபாலோ பண்ணிட்டு போறா. அவனுக்கு தெரியாம இவ ஒரு பார்ல போயிட்டு ஓரமா உட்காந்துக்கிறா. ஆனா செபாஸ்டின் கரெக்டா இவளுக்கு முன்னாடியே வந்து உட்கார்றான். இவகிட்டயே புலம்ப ஆரம்பிக்கிறான். அடல்ட் ஆக்ட்ரஸும் லவ் பண்ற பொண்ணும் வேற வேற அப்படின்னு சொல்லி புலம்ப ஆரம்பிக்கிறான். உடனே இவளும் அதுக்கு அகைன்ஸ்டா பேச ஆரம்பிக்கிறா. ரெண்டு பேரும் கொஞ்ச நேரம் ஆர்கியூ பண்றாங்க. அப்போ கடைசியா செபாஸ்டின் என்னோட அபார்ட்மெண்ட்டுக்கு வரியா, உன்னை நான் போட்டோ எடுக்கிறேன் அப்படின்னு கேக்குறான். உடனே பைப் வந்து எதுவுமே யோசிக்கல, சரின்னு சொல்லிடுறா. அவனும் பைப்பை கூட்டிட்டு போய் போட்டோ ஷூட்டை ஸ்டார்ட் பண்றான். அவளை ஒரு ட்ரெஸ்ஸா கழட்ட சொல்லி போட்டோஸ் எடுக்க ஆரம்பிக்கிறான். அவனும் அவனோட ட்ரெஸ்ஸை கழட்டிடுறான். இப்பதான் உனக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும்னு சொல்றான். அவனோட பிசிக்க பார்த்ததுமே இவளுக்கு ஒரு மாதிரி அவன் சைட் சாய ஆரம்பிச்சிடுறா. உடனே அவன் எனக்கு ஒரு எக்ஸிபிஷன் வேற வருது, போட்டோ ஆல்பமை நான் சப்மிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி மனசு உடைஞ்சு அழுகுற மாதிரி நடிக்க ஆரம்பிக்கிறான். கிட்ட போய் ஹெல்ப் பண்ண போறா. ரெண்டு பேருக்கு நடுவுல இன்டிமேசி ஸ்டார்ட் ஆகுது. அந்த டைம் அப்போ தாமஸ் நம்ம ரொம்ப கோவப்பட்டுமேன்னு சொல்லி பைப் கிட்ட மன்னிப்பு கேட்க ஒரு ஃபிளவர் பொக்கே வாங்கிட்டு வரான். தன்னோட அபார்ட்மெண்ட்குள்ள வந்து ஃப்ரிட்ஜ்ல இருந்து கொஞ்சம் ட்ரிங்க் எடுத்து குடிக்கிறான். அங்க இருக்கக்கூடிய பேர்ட்ஸுக்கு எல்லாம் ஃபுட்டை போடுறான். ஆப்போசிட் அபார்ட்மெண்ட் அவன் எதிர்ச்சியா பாக்குறப்போ ஃபெமிலியரா யாரோ இருக்காங்களே அப்படின்னு சொல்லி கவனிக்கிறான். பார்த்தா அவனோட ஒய்ஃப் செபாஸ்டினோட ஒன்னா இருக்கா. இத பார்த்த உடனே தாமஸால நம்பவே முடியல. அடுத்த நாள் விடிஞ்சதும் பைப் தன்னோட அபார்ட்மெண்ட்டுக்கு ஓடி வரா. அங்க தாமஸ் தூக்கு மாட்டி இறந்து போயிருக்கான். அதை பார்த்த உடனே பைப்புக்கு ஆச்சரியமா இருக்கு. அவனோட சாவுனால பைப் ரொம்ப கில்ட்டி ஆயிடுறா. தனிமையாவே நேரத்தை செலவு பண்ண ஆரம்பிக்கிறா. அப்போ ஒரு நாள் ஃபைனலி தன்னோட ஃப்ரெண்டு கிட்ட நடந்த விஷயங்கள் எல்லாம் சொல்றா. அப்ப அவ தாமஸ் சாவுக்கு நீ காரணம்லாம் இல்ல, நீ செபாஸ்டினோட இருக்கும்போது தானே அவன் செத்துட்டான், சோ அவன் செத்ததுனால நீ சிங்கிளா இருந்ததுனால தான் அப்படிலாம் பண்ணிருக்க அப்படி சொல்லிட்டு அவன் மனசை ஆறுதல் படுத்த ட்ரை பண்றா. உடனே பைப் செபாஸ்டினை பார்க்க போறா. அவன் இவளை பெருசா கண்டுக்கவே இல்லை. ஏன்னா எல்லா மாடலோடவும் அவன் ஒன்னாதான் இருந்திருப்பான். அப்ப ஸ்டேஜ்ல அவனோட ஒய்ஃப் ஜூலியா வரா. இதை பார்த்தது பைப்க்கு ஒண்ணுமே புரியல. அவங்க எக்ஸிபிஷன்ல வச்சிருக்கிறதே பைப் அண்ட் தாமஸோட வாழ்க்கையை தான். பைப்போட நியூட் போட்டோ பெருசா அங்க இருக்கு. அவங்களோட லைஃப்ல நடந்த மொத்த விஷயங்களுமே போட்டோ ஷூட்டா அங்க இருக்கு. அவங்க ஹாப்பி லைஃப ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து தாமஸ் இறந்த வரை எல்லா போட்டோஸும் அங்க இருக்கு. இவங்க தான் அவங்களோட லைஃப பார்த்துட்டு இருக்கிறதா நினைச்சிட்டு இருப்பாங்க. ஆனா ட்விஸ்ட் என்னன்னா ஆக்சுவலி அவங்க தான் இவங்களோட லைஃப பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எம்பாரஸ் ஆகி அங்க இருந்து பைப் ஓடி வந்துடுறா. கோவத்துல செபாஸ்டினோட அபார்ட்மெண்ட்குள்ள போறா. அங்க தாமஸ் அண்ட் பைப்போட நிறைய போட்டோஸ் இருக்கு. எல்லாத்தையுமே கிழிச்சு போட்டுட்டு இவளோட அபார்ட்மெண்ட்டுக்கு வந்துடுறா. அங்க இருந்து காலி பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறா. அப்ப அவங்களோட பேர்ட் ஃபுட்ல ஏதோ இருக்கிறத கவனிக்கிறா. அது மட்டும் இல்லாம அவங்களோட பேர்ட்ஸ் இறந்து போயிருக்கு. செபாஸ்டின் ஜூலியாவோட போட்டோ ஷூட் மிகப்பெரிய சக்சஸ் ஆயிடுது. டிவில இன்டர்வியூல அவங்க கொடுக்குறாங்க. அப்ப அவங்க ஒரு லெட்டரை காட்டுறாங்க. அவங்களோட கன்சர்ன் மூலமா தான் இந்த போட்டோஸ்லாம் ரிலீஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆக்சுவலி அவங்க ஸ்டார்டிங்ல ரெண்டல் அக்ரிமெண்ட்டை படிச்சு பார்க்காம சைன் போட்டாங்கல்ல, அதுதான் அந்த டாக்குமெண்ட். செபாஸ்டினும் ஜூலியாவா அபார்ட்மெண்ட்டுக்கு வராங்க. அவங்களோட சக்சஸ் நினைச்சு கிஃப்டா வந்த சரக்கு ஓபன் பண்ணி செலிப்ரேட் பண்றாங்க. அப்ப அவங்களோட வயர்லெஸ் பிரிண்டர் ஆன் ஆகுது. அதுல மெசேஜஸ் வந்துகிட்டே இருக்கு. தாமஸை கொன்னது நீங்க தான் எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு வருது.
வருது. யாருன்னு பார்த்தா அது பைப். உடனே தங்களோட ஃபேமஸ் எல்லாம் போயிட போகுதுன்னு இவங்க பைப்பை தடுக்க போறாங்க. பைப்பை அவங்க கிட்ட ஒரு வாட்டி அதெல்லாம் உண்மையானு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறா. அப்போ ஒரு சரக்குல பாய்சனை மிக்ஸ் பண்ணி அதை வச்சு தாமஸை சாகடிச்சது ஜூலியா தான். அவ தான் சூசைட் பண்ண மாதிரி செட் பண்ணி இருக்கா அப்படின்ற எல்லா விஷயங்களையுமே தெரிஞ்சுக்கிறா. அதே பாய்சன் சரக்கை தான் கிஃப்டா அவங்களுக்கும் சென்ட் பண்ணிருப்பா. அதை குடிச்ச உடனே அவங்க 2 பேரும் அங்கேயே மயங்கிடுறாங்க. இந்த சான்ஸை யூஸ் பண்ணி பைப் அவங்க 2 பேரோட பார்வையுமே எடுத்துடுறா. அகைன் அந்த அபார்ட்மெண்ட்ல வேற ஒரு கப்புள் வராங்க. இவங்களோட அபார்ட்மெண்ட்ல செபாஸ்டினும் ஜூலியாவும் இருக்கிறாங்க. ஆனா கண்ணு தெரியாம. இத தூரத்துல இருந்து பார்த்து பைப் வந்து நம்ம ரிவெஞ்ச் எடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுறா. இதோட இந்த படத்தோட கதை முடியுது. அடுத்த வாரம் இதை விட ஒரு சூப்பரான கதையோட வரேன். பாய்.